விசிக இடம் பற்றியிருந்தாலும் ஸ்டாலினோட கருத்து பங்கேற்பு நாங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்து தொழில்துறை கருத்தை பதிவு செஞ்சிருக்கோம். இதை பற்றி உங்க நிலைப்பாடு? நோபல் பரிசு கொடுக்கப்பட வேண்டிய கருத்து. நோபல் பரிசு கொடுக்கப்பட வேண்டிய கருத்து. தாவைக்கு அமைச்சரவையில் நாங்கள் விசிக இடம் பற்றியிருந்தாலும் ஸ்டாலினோட கருத்து பங்கேற்பு நாங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்து தொழில்துறை கருத்தை பதிவு செஞ்சிருக்கோம். இதை பற்றி உங்க நிலைப்பாடு? நோபல் பரிசு கொடுக்கப்பட வேண்டிய கருத்து. நோபல் பரிசு கொடுக்கப்பட வேண்டிய கருத்து. அவ்வளவு. நாங்கள் கிளைம் பண்ணல, நாங்கள் யார்ட்டையும் போய் கேட்கல. எங்கள்கிட்ட இருக்கிறது 2 சீட்டு. நாங்கள் யார்ட்டையாவது போய் கேட்டோமா எங்களை முதலமைச்சர் ஆக்குங்கன்னு? நாங்கள் யார்ட்டையாவது போய் கேட்டோமா எங்களுக்கு துணை முதலமைச்சர் வேணும்னு? இப்போ நம்ம கேட்கவே இல்லை. நோபல் பரிசுக்கும் பரிந்துரைக்கிறாங்க. இன்னும் என்னென்ன கிடைக்குமோ நமக்கு தெரியல. நோபல் பரிசுக்கும் பரிந்துரைக்கிறார்கள். விடுது, நான் பாட்டு செவனேன்னு இங்கே உட்காந்துருக்கிறேன். உங்களை கூடவே கடந்து உங்க மூச்சு காற்று சுவாசித்து கிடக்கிறேன். நான் 20 மணி நேரம் ஒரு நாளைக்கு கும்பல்லே கிடந்து உழல்றேன். ஆனால் அவங்க எங்கேயே இருக்கிறவங்க துணை முதலமைச்சர்ன்றாங்க. இப்போ நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அது சிலருக்கு வயிற்றெரிச்சலாக இருக்குது. இந்த வயிற்றெரிச்சல் தாங்க முடியாமல் மீடியாவில் அவன் கூட பேசுகிறாங்க. ஏதோ நான் சொல்லி தான் வந்து டிஜிபியை போட்டாங்க, நான் சொல்லி தான் வந்து டிவிஎஸ்சிக்கு தலைவரை போட்டாங்க, நான் சொல்லி தான் வந்து லாண்ட் ஆர்டர் போட்டாங்கிற மாதிரி தவறான தகவல். யாருக்கும் நான் சொல்லலை, நான் சொல்லியும் போடலை. அது உண்மையும் இல்லை. அந்த அதிகாரி தலித் அப்படின்னா நான் சொன்னேன்னு அர்த்தமா? நான் தலித்து மட்டும் தான் சொல்லுவேனா? வேற யாருக்கும் நான் சொன்னது இல்லையா? அவங்க பாருங்க, சாதி புத்தி. அது அந்த சாதி புத்தியிலிருந்து வரக்கூடிய வெளிப்பாடு அது. நான் இதுவரைக்கும் இத்தனை வருஷம் 37-40 வருஷம் இந்த களத்தில் இருக்கிறேன். சாதி அடிப்படையில் எந்த அதிகாரியும் போய் நான் அணுகினது கிடையாது. எந்த அதிகாரி எந்த சாதின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டது கிடையாது. சொல்ல போனால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை வச்சுக்கிட்ட மேடையிலே நான் சொல்லுவேன், ஆடு மாடு மேய்க்கிறவர்களை நம்பித்தான் நான் இந்த களத்தில் நிற்கிறேன், ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஐ நம்பி நான் இந்த களத்தில் நிற்கவில்லை அப்படின்னு பல மேடைகளில் பேசியிருக்கிறேன். இன்றைக்கும் கட்சி நடத்துவதற்கு சாதாரண தொண்டர்கள் உழைக்கிறவர்கள் தான் எனக்கு உதவுறாங்களே தவிர ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தவங்க யாரும் எனக்கு வந்து உதவலை. எனக்கு யாரும் ஆலோசனை சொல்லலை, எனக்கு யாரும் வழிகாட்டலை, எனக்கு யாரும் புத்திமதி சொல்லலை, எனக்கு ஏதும் திங்க் டேங்க்லாம் கிடையாது. இந்த சிந்தனையாளர்கள் மன்றம் அப்படிங்கிறது தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கிடையாது. இந்த ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் அப்படியே போய் அந்தந்த சாதி அடிப்படையில் ஒன்றா சேர்ந்துருவாங்க. இப்போ மருத்துவர் ராமதாஸ் வந்து ஒரு கட்சி நடத்துகிறாருன்னா அந்த சமூகத்தில் இருக்கிற ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் அவருக்கு பின்னால் இருப்பாங்க. அவருக்கு பட்ஜெட் எழுதி கொடுப்பாங்க, அவருக்கு அறிக்கை எழுதி கொடுப்பாங்க, அவருக்கு ஆலோசனைகள் கொடுப்பாங்க. இது மாதிரிலாம் என் பின்னால் யாராவது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து பார்த்துருக்கீங்களா? நானும் அவங்கள தேடி போனது கிடையாது, அவங்களும் என்னை தேடி வந்தது கிடையாது. அப்படி அவங்கள நம்பி நாம் இருந்ததில்லை. யார்கிட்டையும் நான் போய் ஆலோசனை கேட்டதும் இல்லை. கேட்டதுன்னா என்னன்னா, எனக்கு அது தேவைப்படலை. அப்படிலாம் எனக்கு எந்த ஆம்பிஷனும் பெருசாக கிடையாது. நான் ஜனங்களுக்காக கிடக்கிறேன். ஜனங்களுடைய டிமாண்ட் என்னவோ அதுக்காக நான் போராடுறேன், அவ்வளவுதான். பெரிய கால்குலேஷன் கிடையாது எனக்கு. பெரிய கணக்கு, தொலைநோக்கு திட்டம், அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது.